ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் விக்கி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வேர்ல்டுலேயே ஸ்மாலஸ்ட் ஆக்ஷன் கேமராவை தான் பார்க்க போறோம். இதுதான் அந்த கேமரா, Insta360 Go 3. பாக்ஸ்ல சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ வாங்க ஒன் பை ஒன் அப்படியே சொல்லிடுறேன். இந்த கேமரா பாத்தீங்கன்னா 3 வேரியன்ட்ல இருக்கு. 32GB, 64GB, அது இல்லாம வந்து 128GB. நம்ம கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா 128GB. இந்த மெமரி கார்டு பாத்தீங்கன்னா இன்பில்டு, நம்ம வந்து மெமரி கார்டு வந்து இன்சர்ட் பண்ணிட்டு எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ பாக்ஸை ஓபன் பண்ணிடலாம். வாவ், இங்க பாத்தீங்களா, இதுதான் அந்த கேமரா. ரொம்ப ரொம்ப சின்ன கேமராவா இருக்கு. பாருங்க, மேக்னெட் இருக்கு. ஜஸ்ட் நீங்க எங்க வேணா ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துடலாம். இது பாத்தீங்கன்னா யூசர் கைடு வந்திருக்கு. USB-C கேபிள் கொடுத்துருக்காங்க, சார்ஜர் கேபிள். அனதர் சைட்ல யூசர் கைட்லாம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து சைடில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஆக்ஷன் பார்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜஸ்ட் இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு கேமராவை நீங்கள் இதில் இன்செர்ட் பண்ணணும். இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் இங்கே பாருங்க, அவ்வளோதான். மேக்னெட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. இதில் இன்னொரு ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனை வந்து ஸ்பிளிட் அவுட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இப்போ பிளாக் எடுக்கிறீங்கன்னா, பர்சனலா எடுக்கிறீங்கன்னா எந்த மாதிரி ஸ்க்ரீன் இருக்கு அந்த மாதிரி எல்லாமே இதுலயே பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் கேமராவோட மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் சேம் அதே மாதிரி தான். ஜஸ்ட் நீங்க இப்படி ஒட்டினா போதும், அதே ஒட்டிக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு எல்லாமே. இந்த கேமரா மவுண்ட்டை வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா கேப்ல கூட போட்டுக்கலாம். ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிட்டு கேப்ல போட்டுக்கலாம். கேப்ல போட்டுனே வீடியோ எடுக்கலாம். இது வந்து கேப்புக்கான மவுண்ட். இது இல்லாம இன்னொரு மவுண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பாருங்க எவ்வளவு பாஸ்டா போட்டுருக்காங்க பாருங்க. நான் ஒட்டுறதுக்குள்ள அது பாஸ்டா போய் ஒட்டிக்குது, அவ்வளவு பாஸ்டா இருக்கு. இந்த மவுண்ட் ஸ்டிக்ல கூட இது வந்து பில்ட் பண்ணிக்கலாம். இது இல்லாம வந்து இங்க பாருங்க, எல்லா சைடுமே வந்து திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கலாம், இந்த மாதிரி திருப்பிக்கலாம், அது இல்லாம இந்த சைடு திருப்பிக்கலாம். இது மட்டும் இல்லாம டைட் பண்ணிட்டு இந்த ஸ்டிக்கர் எங்க வேணாலும் ஒட்டிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டிக்கர் மவுண்ட். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் இதை இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு இதுல அட்ஜஸ்டபிளா இருக்கு. ஜஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இப்படி இழுத்தீங்கன்னா அட்ஜஸ்டபிளா இருக்கு. இந்த மாதிரி கைத்துல போட்டுக்கலாம். இதுல இன்னொரு ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, உள்ள போட்டுட்டு ஜஸ்ட் கேமரா எடுத்து இப்படி ஒட்டிக்கலாம். அவ்வளவுதான். சிம்பிளா அப்படியே வீடியோ எடுக்கலாம். சிம்பிளா சோலோ வீடியோக்கு நல்லா இருக்கும். இது வந்து எப்படின்னா, பைக்ல போலாம், நீங்க ரன்னிங் போனா கூட இது கீழே விழாது. அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒட்டிட்டு இருக்கோம், வியூ எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரன்னிங் எல்லாம் போறோம், அப்பெல்லாம் வியூ என்னன்னு தெரியாது. அதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க, ஆக்ஷன் மவுண்ட். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல வந்து எப்படி இருக்கு வியூ பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இதுலயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்கிரீனை. இந்த கேமரா பாத்தீங்கன்னா லைட் வெயிட், ரொம்ப ரொம்ப வெயிட் கம்மியா இருக்கு, ரொம்ப சின்னதாவும் இருக்கு. மேக்னெட் பத்தி சொல்லி ஆகணும், எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு தெரியுங்களா. இந்த மாதிரி நான் மேக்னெட் யூஸ் பண்ணது, அவ்வளவு ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்க இந்த மேக்னெட்ல பார்த்தா. நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட் ஃப்ரீனா ஜஸ்ட் சொன்னல ஆல்ரெடி. இந்த மாதிரி நீங்க ஃப்ரீயா பேசிக்கலாம். ரன்னிங் வீடியோஸ், இந்த சைக்கிளிங் போற பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2.7K அளவுக்கு வந்து வீடியோ வந்து இதுல எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க 360க்கு வந்து இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எந்த ஆங்கிள் வேணாலும் வச்சு நீங்க வந்து வீடியோ எடுக்கலாம். இன்னொரு ஃபீச்சர் பாத்தீங்கன்னா, வாட்டர் ப்ரூஃப். இது மட்டும் தான், ஃபுல் இல்ல. இது மட்டும் நீங்க வாட்டர் ப்ரூஃப். 5 மீட்டர் வரைக்கும் நீங்க வாட்டருக்குள்ள இருக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இதுல பாத்தீங்கன்னா 2 மைக் இருக்கு. மேல ஒரு மைக் இருக்கு, கீழே ஒரு மைக் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து வாய்ஸ் கண்ட்ரோலர் இருக்கு. இதெல்லாம் மட்டும் இல்லாம இதுல AI எடிட்டிங் பவர் ஆப்ஷன் இருக்கு. பேட்டரி ஃபீச்சர் பத்தி சொல்லணும்னா, இது மட்டும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா 45 மினிட்ஸ் வரைக்கும் நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்ல, நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, இதுல வந்து நீங்க அட்டாச் பண்ணிட்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா வந்து 170 மினிட்ஸ் வந்து இது வந்து யூஸ் ஆகும். இந்த சின்னதுக்கு நீங்க சார்ஜ் பண்ணணும் அவசியம் இல்ல. எதுக்காக சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஏர்பாட்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா. ஏர்பாட்ஸ்ல வந்து கேஸ்ல வந்து நீங்க வந்து சார்ஜ் பண்ணுவீங்க. ஏர்பாட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகும். அதை யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து அதுலயே பாக்ஸ்லயே போட்டா ஆட்டோமேட்டிக் சார்ஜ் ஆகிடும். சேம் அதே கான்செப்ட் தான். நீங்க வந்து இதுல வந்து சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஆக்ஷன் பார்ட்டோட சைடுல எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்திரலாம்.
இங்க பாத்தீங்கன்னா டைப் சிக்கான பவர் கேபிளுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா மேக்னெட் நம்ம ஒட்டுறோம் இல்லையா, அது வந்து ரிமூவ் பண்றதுக்காக இந்த பிரஸ் பண்ணாதான் நீங்க வந்து மேக்னெட்ல இருந்து நீங்க வந்து ரிமூவ் பண்ண முடியும். அதுக்காக இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து லாக் பட்டன் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 3 பட்டன் வந்து பெரிய பெரிய பட்டன் கொடுத்துருக்காங்க. என்ன பட்டன் பாத்தீங்கன்னா மேல ரெட் கலர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ரெக்கார்டிங் பட்டன் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. இது வந்து ரெக்கார்டிங் பட்டனு. சைட்ல பாத்தீங்கன்னா இது வந்து பவர் பட்டன், பவர் ஆஃப் பவர் ஆன் இந்த பட்டன். கீழே பாத்தீங்கன்னா இன்னொரு பட்டன் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மெனு பட்டன். இந்த கேமரால 4K ஆப்ஷன் இல்ல, அது மட்டும் தான் கொஞ்சம் மைனஸா எனக்கு தோணுது. மத்தபடி ரொம்ப ரொம்ப ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதுல கொடுத்துருக்காங்க. இதோட சாம்பிள் வீடியோஸ் எல்லாம் பாருங்க. இந்த கேமராவை பத்தி இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துடலாம். ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா 32GB, 64GB, 128GB. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து 128GB. உங்க யூஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து ஸ்டோரேஜ் பார்த்து வாங்கிக்கீங்க. பிரைஸை பத்தி சொல்லலாம், இது வந்து அரௌண்ட் 40K வருது. இந்த கேமராவை நீங்க பாக்கெட்லயே கூட போட்டுன்னு போயிடலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. எனக்கு தெரிஞ்ச இந்த கேமராவை பத்தி ஃபுல் டீட்டெயில வந்து நான் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். நான் ஒரு வீடியோல பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த கேமரா பிடிச்சிருந்தது, ஸோ நான் வாங்கிட்டேன். இனிமே இந்த கேமரால தான் நான் வீடியோஸ் எடுக்க போறேன். இந்த கேமராஸ் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாம இந்த கேமரா ரெக்கார்ட் பண்ணி அவுட்டோர் வீடியோஸும் போட போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்றீங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆல்ல போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.